சற்று முன் வெளியான முக்கிய அறிவிப்பின்படி 20 ஆண்டுகள் வேலை செய்யும் நபரின் PF கணக்கில் எவ்வளவு பணம் இருக்கும்? செய்தியை முழுமையாக கேட்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம். சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நம்மளுடைய அப்டேட்டட் நியூஸ் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும். இந்தியாவில் வேலைக்கு செல்லக்கூடிய ஊழியர்களுக்கு ஓய்வு காலத்திற்கான ஒரு சமூக பாதுகாப்பு திட்டமாக தான் தொழிலாளர் வருங்கால வைப்பு நிதி திட்டம் செயல்படுத்தப்பட்டு வருகிறது. ஒரு நிறுவனத்தில் நாம் வேலைக்கு செல்லும் போது நம்முடைய சம்பளத்தில் ஒரு குறிப்பிட்ட தொகையை நம் சார்பாகவும் நிறுவனம் சார்பாகவும் பிடித்து அதனை நம் பெயரில் ஒரு PF கணக்கினை உண்டாக்கி வரவு வைப்பார்கள். நாம் பணி ஓய்வு பெற்ற பிறகு இந்த PF பணத்தை பெற்றுக்கொள்ள முடியும். இந்த திட்டத்தில் 2 முறையில் நம்முடைய பணமானது பங்களிப்பு செய்யப்படும். நாம் செய்யும் பங்களிப்பு தொகை முழுவதும் PF கணக்கிலும், நிறுவனம் செய்யும் பங்களிப்பில் ஒரு கணிசமான தொகை ஓய்வூதிய தொகையிலும் சென்று சேரும். நாம் ஓய்வு பெற்ற பிறகு மாதந்தோறும் அந்த தொகை நம்முடைய கணக்குக்கு வந்துவிடும். மேலும் ஊழியரின் அடிப்படை சம்பளத்தில் 12% தொகையானது ஊழியர் சார்பிலும், மேலும் 12% தொகையானது நிறுவனம் சார்பிலும் PF கணக்கில் பங்களிப்பு செய்யப்படும். இதில் நிறுவனம் வரவு வைக்கப்படும் தொகையில் 8.3% ஓய்வூதிய கணக்கிற்கும், 3.67% இவ்வாறு நம்முடைய PF கணக்கிற்கும் சென்றுவிடும். நம் PF கணக்கில் இருக்கும் பணத்திற்கு ஆண்டுதோறும் அரசு 8.25% வட்டி வருமானத்தை வழங்குகிறது. மேலும் ஒரு நபர் 10 ஆண்டுகள், 15 ஆண்டுகள் மற்றும் 20 ஆண்டுகள் என வேலையில் இருக்கிறார் எனும் போது அவர் எவ்வளவு தொகையை PF தொகையாக பெற முடியும் என்பதை தெரிந்து கொள்ளப் போகிறோம். அதன்படி உதாரணமாக மணி என்ற ஒரு நபர் மாதம் அடிப்படை சம்பளம், அகவிலைப்படி ஆகிய அனைத்தும் சேர்த்து 25,000 ரூபாய் சம்பளம் பெறுகிறார் என வைத்துக் கொள்வோம். அவருடைய சம்பளத்தில் அடிப்படை ஊதியத்தில் இருந்து 12% அதாவது மாதந்தோறும் 3,000 ரூபாயை என்பது PF கணக்கிற்கு அவர் சார்பில் செல்கிறது. அதே போல நிறுவனம் சார்பில் இவர் PF கணக்கிற்கு 3.67% தொகை அதாவது 915 ரூபாய் செல்கிறது. மீதமுள்ள பணம் ஓய்வூதிய கணக்கிற்கு சென்றுவிடும். இப்படி பார்த்தால் மணியின் PF கணக்கில் மாதந்தோறும் 3,915 ரூபாய் வரவு வைக்கப்படுகிறது. ஆண்டுதோறும் இவர் பங்களிப்பு செய்யும் தொகை 47,010 ரூபாய். இந்த பணத்திற்கு அரசு ஆண்டுதோறும் 8.25% வட்டி வழங்குகிறது. கூட்டு வட்டி முறையில் இவருடைய பணம் தொடர்ந்து வளர்ச்சி அடைந்து வருகிறது. அப்படி பார்க்கும்போது 10 ஆண்டுகளில் இவருடைய PF கணக்கில் இருக்கும் தொகை 7.45 லட்சம் ரூபாய். அதுவே 15 ஆண்டுகளில் இது 14.8 லட்சமாக உயர்ந்திருக்கும். 20 ஆண்டுகளில் இவருடைய PF தொகை 23.50 லட்சமாக அதிகரித்திருக்கும். இதில் அவருடைய சம்பளம் ஆண்டுதோறும் உயர்கிறது என்றால் அதற்கு ஏற்பவும் கணக்கீடு மாறும். தற்போது அரசு நாமே முன்வந்து கூடுதலாக பங்களிப்பு செய்யும் வாய்ப்பையும் வழங்குகிறது என்று தகவல் வெளியாகி உள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது. இத்துடன் இன்றைய முக்கிய செய்தி நிறைவேறுகிறது. மேலும் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள RK நியூஸ் தமிழ்நாடு சேனலுடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.